வணக்கம் சகோதர சகோதரிகளே. நாம வாழுற இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் பல எதிர்ப்புகள், மன அழுத்தங்கள், சர்ச்சைகள் இவற்றுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறோம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதுதான் இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியம். ஏனென்றால் உன்னை பற்றி பிறர் அவதூறு பேசும்போது அதற்கு நீ பதில் சொல்வதும், அவர்களிடம் விளக்கம் கொடுப்பதும், அவர்களுடன் சண்டையிடுவதும் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அல்ல. அது ஒரு முட்டாள்தனத்தின் அடையாளம். அது உங்கள் ஆன்மாவின் நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த வீடியோவில் நம்மை பற்றி பிறர் சொல்லும் அவதூறுகளை எப்படி கையாளுவது பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறிய 7 எச்சரிக்கைகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் நம்மை கீழே தள்ளவும், குழப்பமடைய செய்யவும், நமது ஆற்றலை திருடவும் முயற்சிக்கிறார்கள். இந்த சூழலில் நம்மை பற்றி பிறர் பேசும் அவதூறுகளை எப்போது எப்படி புறக்கணிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பந்தயத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். மக்களே, சுவாமி விவேகானந்தர் புறக்கணிக்கும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறுவார் என்கிறார். அவர்கள் மட்டுமே தனது இலக்கில் கவனம் செலுத்தி உண்மையான வீரராக மாறுகிறார்கள். இந்த 7 எச்சரிக்கைகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் மன அமைதி பாதுகாக்கப்படுவதுடன் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றி தங்களை தாங்களே குழப்பிக் கொள்ளும் அந்த கழுதை கூட்டத்திலிருந்து நீங்கள் விலகி நிற்பீர்கள். இவர்கள்தான் ஒவ்வொரு முறையும் தங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் உடனே விவாதங்களில் குதிப்பவர்கள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றுபவர்கள், தங்கள் ஆற்றலை வீணாக்குபவர்கள். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக இருப்பீர்கள். நீங்கள் அந்த கூட்டத்திற்கு மேலே நிற்பீர்கள். இதனால் உங்கள் வாழ்வில் வெற்றிக்கு வழி தானாகவே திறக்கப்படும். யார் இந்த திறமையை கற்றுக்கொண்டார்களோ அவர்களின் வாழ்க்கை பயணமே மாறிவிடும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்டை கொடுக்க போகிறேன். இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதுடன் உங்களை இந்த கழுதை கூட்டத்திலிருந்து முற்றிலும் தனித்து ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எச்சரிக்கை 1. எல்லாம் உங்கள் மனதின் விளையாட்டு. நம்மை பற்றி பிறர் சொல்லும் அவதூறுகளை புறக்கணிக்க முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த விளையாட்டு முழுவதும் உங்கள் மனதை பற்றியதுதான். மக்களே, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உன் மனதை நீ கட்டுப்படுத்து, உலகமே உன் காலடியில் வந்து விழும். வாழ்க்கையில் நாம் அனைவரும் பலமுறை தோல்விகளை சந்தித்திருப்போம். அது தேர்வில் தோல்வி அடைவதாக இருக்கலாம், தொழிலில் நஷ்டமாக இருக்கலாம், அல்லது உறவில் விரிசல் ஏற்படுவதாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சமயங்களில் நம் மனதிற்குள் ஒரு போராட்டம் தொடங்கும். வெளிப்புற சூழ்நிலைகள் நம்மை கவலையடைய செய்யும், நம் மனம் சலனமடையும். அப்போது நமக்கு தேவையானது ஒரு வலுவான மனப்பான்மையும் நேர்மறையான சிந்தனையும் தான் வேண்டும். இதுதான் நம்மை விரக்தியிலிருந்தும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் மீட்டெடுக்கும். இங்குதான் சுவாமி விவேகானந்தரின் போதனை மிகவும் பயனுள்ள தேவையாகிறது. மனிதனின் மனநிலைதான் அவனது மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் என்று விவேகானந்தர் தனது சீடர்களுக்கு அடிக்கடி கூறுவார். மனதை கட்டுப்படுத்துவதே மிகப்பெரிய கலை என்றும் அவர் கூறியுள்ளார். உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுவித்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உறுதியுடன் இருக்க முடியும். எனவே முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உலகம் உங்கள் விருப்பப்படி நடக்காது. எல்லோரும் உங்கள் கருத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இருக்காது. இந்த நிலையில் நீங்கள் எல்லாவற்றிற்கும் கவனம் செலுத்தினால் நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள். அதனால் சில விஷயங்களையும் மக்களையும் கண்டுகொள்ளாமல் இருக்க கற்றுக்கொள்வது அவசியம். சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதே சில சமயங்களில் புத்திசாலித்தனம். அதுவே உங்கள் வெற்றிக்கும் மன அமைதிக்கும் அவசியம். எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் புறக்கணிக்கும் போது உங்கள் ஆற்றலை நேர்மறை திசையில் செலுத்த முடியும். இதுதான் நேர்மறை மனப்பான்மையின் உண்மையான பலம். இது உங்களின் இலக்கை நோக்கி கவனம் செலுத்த உதவும். சுவாமி விவேகானந்தர், உன்னை பற்றி பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே. அவர்கள் சொல்வதை கேட்டு உன் பாதையை மாற்றிக்கொள்ளாதே. உன் இலக்கை நோக்கிச் செல் என்கிறார். நம் வாழ்வில் நமக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதனுடன் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. காட்டில் சிங்கம் இருக்கும்போது நரிகள் குரைத்து கொண்டே இருக்கும். ஆனால் சிங்கம் திரும்பி கூட பார்க்காது. ஏனென்றால் அதன் இலக்கு தெளிவாக இருக்கும்.
அதுபோல உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்களே சோர்வடைந்து ஓய்ந்து போவார்கள். இந்த விஷயம் சமூகம், உறவுகள் மற்றும் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும். எல்லா இடங்களிலும் சில துயரங்களும் தடைகளும் இருக்கும். ஆனால் நீங்கள் அவற்றோடு சண்டையிடுவதற்கு பதிலாக அவற்றை தவிர்க்கும் வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். எச்சரிக்கை 2. எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், உங்கள் வாழ்க்கையே பதில் சொல்லட்டும். மக்களே, ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. சில சமயங்களில் பதில் அளிப்பதை விட செய்து காட்டுவதே முக்கியம். பலர் உங்களை பற்றி அவதூறு பேசுவார்கள். இவனால் எதுவும் செய்ய முடியாது, இவனுக்கு என்ன தெரியும், இவன் தோல்வியடைந்துதான் போவான் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு வாயால் பதிலளிக்க கூடாது, செயலால் பதிலளிக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உன் செயல்களே உன் பேச்சை விட சத்தமாக பேசும். உன் வாழ்க்கையே உன் பதிலாக இருக்கும். அதாவது, நீங்கள் பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் உங்கள் பாதையில் தொடர்ந்து நடந்தால் உங்களை பற்றி அவதூறு பேசியவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையே பதிலளிக்கும். புத்திசாலி என்பவர் வீண் விவாதங்களிலிருந்து விலகி தனது இலக்கில் கவனம் செலுத்துவார். இன்று உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்கள் நீங்கள் அவர்களின் பதில்களில் சிக்காமல் உங்கள் வேலையில் ஈடுபட்டால் நாளை உங்களை பாராட்டுவார்கள். இந்த அமைதிதான், இந்த குறையாத கவனம்தான் மிகப்பெரிய பதில். பதில் சொல்ல வேண்டுமானால் உங்கள் வேலையால் சொல்லுங்கள், உங்கள் வெற்றியால் சொல்லுங்கள். உங்கள் அடையாளமே உங்கள் பதிலாக இருக்கும். மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், நீங்கள் புறக்கணியுங்கள், வளர்ச்சி பெறுங்கள். நேரத்தை வீணாக்காமல் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்வதுதான் விவேகானந்தரின் போதனை. நாய்கள் குரைத்து கொண்டே இருக்கும், ஆனால் யானை தன் வழியில் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்த முறை யாராவது உங்களை பற்றி அவதூறு பேசினால் நீங்கள் புன்னகைத்து, என் வாழ்க்கைதான் என் பதில் என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக உங்கள் வேலையை தொடங்குங்கள். எச்சரிக்கை 3. இல்லை என்று சொல்ல தயங்க வேண்டாம். வாழ்க்கையில் எவ்வளவு நேர்மறையாக இருப்பது முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இல்லை என்று சொல்வதும். மிகச் சாதுவான எளிமையான மக்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு அவதூறுக்கும் பதிலளிக்க தயாராகி விடுவார்கள். நான் அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். பிறகு எங்களை போன்ற நல்லவர்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைத்து தாங்களே வருத்தப்படுவார்கள். ஆம், நல்லவர்களுக்குத்தான் மோசமான விஷயங்கள் நடக்கும். மக்களே, சுவாமி விவேகானந்தர், உன்னை பற்றி அவதூறு பேசியவரிடம் உனக்கு வேலை இருக்கிறதா? இல்லை என்றால் அவர்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இல்லை என்று ஒரு வரையறையை வையுங்கள் என்கிறார். நீங்கள் வரம்பில்லாமல் வாழும்போது உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதும் தேவைக்கேற்ப இல்லை என்று சொல்வதும் ஒரு கலை. இதை புத்திசாலிகள் மட்டுமே சரியான இடத்தில் பயன்படுத்துவார்கள். எல்லாவற்றிற்கும் எதிர்த்து பதில் சொல்பவர்கள் இறுதியில் மற்றவர்களின் சூழ்ச்சியில் நசுங்கி தமக்காக வாழ மறந்து விடுவார்கள். உங்கள் வரம்புகளை அமைப்பதும் உங்கள் பலத்தை புரிந்து கொள்வதும் மற்றவர்களின் சுயநலத்திற்காக பணிவதை தவிர்ப்பதும் அவசியம். நீங்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல முயன்றால் இறுதியில் நீங்களே களைத்து போவீர்கள். உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் தயாராக இருப்பார்கள். நீங்கள் பதில் சொல்ல தொடங்கிய உடனே அவர்கள் உங்களை மேலும் தூண்டுவார்கள். அத்தகைய மக்களை வேரோடு ஒழிப்பது சாத்தியமில்லை. ஆனால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பதும் அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதும் தான் புத்திசாலித்தனம். அதிகபட்சமாக என்ன நடக்கும்? அவர்கள் உங்கள் மீது கோபப்படுவார்கள், உங்களை விட்டு விலகி விடுவார்கள். அவர்கள் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதா? குறைந்தபட்சம் நீங்கள் உங்களுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் அவதூறுகளுக்கு அடிமையாகாமல் தன் ஆன்மாவின் குரலை கேட்பவரே புத்திசாலி. நீங்கள் ஒருவரின் அவதூறை புறக்கணித்தால் அவர் உங்கள் மன அமைதியை கெடுக்க முடியாது. புறக்கணிக்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அமைதியாக இருப்பதும் மௌனமாக இருப்பதும் உங்கள் ஆற்றலை சேமிப்பதும் மட்டுமே போதும். ஒரு விலங்குக்கும் நல்லது எது கெட்டது எது என்று ஓரளவுக்கு புரியும். ஏதேனும் அவதூறு என்றால் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. இதில் எந்த வெட்டமும் இல்லை, பலவீனமும் இல்லை. யார் தன் எல்லையை நிர்ணயித்து எது சரி எது தவறு என வேறுபாட்டை புரிந்து கொள்கிறாரோ அவரே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். அது ஒவ்வொருவரின் தன்மானத்தின் அடையாளம். நீங்கள் மற்றவர்களின் அவதூறுகளுக்காக இந்த உலகிற்கு வந்தவர்கள் இல்லை. மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைப்பது உங்கள் வேலை இல்லை.
உங்களுக்கு சொந்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதே சரி. உங்களுக்குன்னு கனவுகள் இருக்கும் தானே? உங்களுக்குன்னு தன்மானம் இருக்கும் தானே? ஆமென்றால் அப்படிப்பட்ட அவதூறுகளை புறக்கணியுங்கள். அவர்கள் உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களுடன் ஒருபோதும் கைகோர்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் நண்பன், உங்கள் கூட்டாளி, உங்கள் எதிரி, இப்படி யார் வேணா உங்களை அவதூறு பேசுபவர்களாக இருக்கலாம். இவர்களை அடையாளம் காண்பதுதான் மிக முக்கியமான கலை. யாரையும் கண்மூடித்தனமாக முழுமையாக நம்பாதீர்கள். எச்சரிக்கை 4. விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆட்டோவிலோ டாக்ஸியிலோ ரயிலிலோ செல்லும் போது நிறைய பொருட்களை கொண்டு செல்வீர்கள் இல்லையா? ஆனால் நீங்கள் விமானத்தில் செல்லும் போது உங்களிடம் குறைவான பொருட்களே இருக்கும். ஏன்? ஒரு குறிப்பிட்ட எடைக்கு பிறகு நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களுக்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டும். அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீங்கள் அதிக உயரத்திற்கு உயர விரும்பினால் நீங்கள் இலகுவாக இருக்க வேண்டும். வெட்டி பெற்று பறக்க விரும்பினால் உங்கள் மனதிலிருந்து பல விஷயங்களை அகற்ற வேண்டும். சுவாமி விவேகானந்தர், உன்னை பற்றி பிறர் சொல்லும் அவதூறுகளை மனதில் வைத்துக்கொண்டு முன்னேற முடியாது, அந்த சுமையை இறக்கிவிட்டுத்தான் முன்னேற வேண்டும் என்கிறார். ஒரு நபர் தனது முன்னேற்றத்தை தடுக்கும் அனைத்து விஷயங்கள், எண்ணங்கள் மற்றும் பழக்கங்களை கைவிட வேண்டும். எந்த ஒரு பெரிய சுமையுடனும் முன்னேறுவது சாத்தியமற்றது. உங்களை சுற்றியுள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களை பற்றி யார் என்ன கருத்து சொல்கிறார்கள்? உங்கள் பிரச்சனை என்ன? இவை அனைத்தும் வாழ்க்கையில் பொதுவானவை. ஆனால் இந்த விஷயங்களை விட்டுவிட்டு உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் புதிய வாய்ப்புகளுக்கு தயாராக இருப்பவனுமே வெற்றிகரமான மனிதன் என்று விவேகானந்தர் கூறுவார். எச்சரிக்கை 5. ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம், விவரிக்கவும் வேண்டாம். நீங்கள் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு விளக்கிக் கொண்டே இருந்தால் நீங்கள் உங்களை பலவீனப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் ஏன் இப்படி செய்தேன், நான் ஏன் அப்படி இல்லை, நான் ஏன் அவரிடம் பேசவில்லை, அவர் சொல்வது போய், இப்படி எல்லாத்துக்கும் பதிலளிப்பதும் உங்கள் கருத்தை நிரூபிக்க முயற்சிப்பதும் உங்கள் மன ஆற்றலை, மன அமைதியையும் கெடுக்கும். சுவாமி விவேகானந்தர், உன்னை பற்றி அவதூறு பேசுபவர்களுக்கு நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு, அதுவே போதும் என்கிறார். மக்களே, நீங்கள் குற்றவாளியும் இல்லை, நீங்கள் நீதிமன்றத்திலும் இல்லை. பிறகு ஏன் வாதாட வேண்டும்? உங்கள் சிந்தனை, உங்கள் முன்னுரிமைகள் அல்லது உங்கள் முடிவுகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டாம். மௌனம் பல சமயங்களில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். ஏனென்றால் உங்களை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்கள் மௌனத்திலேயே பதிலை கண்டுபிடிப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் விளக்கினாலும் அவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். நீங்கள் எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்க, பதிலளிக்க, மகிழ்விக்க நினைத்தால் உங்கள் மீதே உங்களுக்கு கோபம் வரும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்கள் வேலை முன்னேறுவது, ஆற்றலை சேமிப்பது, அதை சரியான திசையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ்வதுதான். விளக்கம் கொடுப்பதும் ஒரு வகையான பிச்சைதான், அங்கீகாரத்திற்கான பிச்சை. ஒரு முறை நீங்கள் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தால் மீண்டும் மீண்டும் ஆராய்வார்கள், சோதனை செய்வார்கள். எனவே இன்றிலிருந்து ஒரு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். விளக்க முடியாத விஷயத்தில் அமைதியாக இருங்கள். ஒரு புன்னகையுடன் முன்னேறுங்கள். நீங்கள் சரியா தவறா என்பதை காலம் தானா பதில் சொல்லும். நீங்கள் சரியாக இருந்தால் காலம் உங்களுக்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். எச்சரிக்கை 6. உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். ஒருவர் தனது நோக்கத்தை தெளிவாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க வேண்டும். ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது பல இடையூறுகள், தோல்விகள், துன்பங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். இலக்குகள் பெரிதாக இருந்தால் அதற்கான முயற்சியும் பெரிதாக இருக்க வேண்டும். இதையே தான் சுவாமி விவேகானந்தரும் தனது சீடர்களுக்கு கற்பித்தார். இலக்கு பெரிதாக இருந்தால் அதன் பாதையும் கடினமாக இருக்கும் என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். ஆனால் உறுதியான மனமே இறுதியில் வெற்றி பெறும் என்றார். நீ உன் இலக்கை நோக்கி செல். வழியில் நிறைய நாய்கள் குறைக்கும், அவற்றை கண்டுகொள்ளாதே. உன் இலக்கு மட்டுமே உனக்கு முக்கியம். உங்கள் ஆற்றலையும் கடின உழைப்பையும் தேவையற்ற அவதூறுகளில் வீணாக்காமல் அந்த இலக்கை நோக்கி கவனம் செலுத்துங்கள். எச்சரிக்கை 7. உன் வாழ்க்கை கதையில் நீயே ராஜா. உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அது அவர்களின் கருத்து மட்டுமே, அது உண்மையில்லை. உங்கள் திறமை, உங்கள் இலக்கு என்னவென்று உங்களுக்குத்தான் தெரியும். மற்றவர்களின் கருத்துக்களை வைத்து உங்களை நீங்கள் மதிப்பிடாதீர்கள்.
அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று நீங்கள் நினைத்தால் அது பொய்தான். அவர்கள் சொல்வதை நீங்கள் நம்பினால் மட்டுமே அது உண்மையாகும். எப்போதும் உங்களுக்கு நேர்மையாக இருங்கள், உறுதியாக இருங்கள். நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்கள் மனசாட்சி தெளிவாக இருக்கும். நீங்கள் உறுதியாக இருந்தால் யாரும் உங்களை அசைக்க முடியாது. அவதூறு பேசுபவர்கள் உங்களின் நேர்மையையும் உறுதியையும் கண்டு அவதூறு பேசுவதை அடியோடு விட்டுவிடுவார்கள். கடைசியாக ஒரு போனஸ் பாயிண்ட். யார் அதிகம் பேசுகிறாரோ அவருடைய மதிப்பும் மலிவுதான். எல்லாரும் நம்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவர் தன்னை பற்றி மீண்டும் மீண்டும் விளக்கினால் அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவதுதான். சுவாமி விவேகானந்தர், மௌனமே மிகப்பெரிய பேச்சு, அமைதியே மிகப்பெரிய பதில் என்கிறார். யார் ஒருவர் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறாரோ, தேவைக்கு உடனே கிடைக்கிறாரோ, அவர் எல்லா நேரத்திலும் கிடைக்கும் நபராக இருப்பதால் மக்கள் அவருடைய வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். என்றோ ஒரு நாள் வந்து நின்று நலம் விசாரிக்கும் ஒருவருக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து சேவை செய்பவருக்கு கிடைப்பதில்லை. யோசித்து பாருங்கள், ஒரு பிராண்டின் மதிப்பை நீங்கள் எப்போது உணர்வீர்கள்? அது எல்லா கடைகளிலும் கிடைக்கும் போதா, இல்லை அது கிடைக்காத போதா? இது மனிதனுக்கும் பொருந்தும். நீங்கள் எல்லா நேரத்திலும் நான் சரிதான், என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், நான் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று மக்களுக்கு நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தால் நீங்களே உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை குறைத்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். மௌனமாக இருப்பதும் சில விஷயங்களை காலத்திடம் விட்டுவிடுவதும் முதிர்ச்சியின் அடையாளம். மௌனமே பல சமயங்களில் மிகப்பெரிய பதில் என்று விவேகானந்தர் தெளிவாக கூறியுள்ளார். இன்றைய சமூக ஊடக உலகில் அனைவரும் பேசுகிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள், எல்லோரையும் பிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் யார் அமைதியாக இருக்கிறார்களோ, இலக்கிற்கு உழைக்கிறார்களோ, கொஞ்சம் குறைவாக தெரிகிறார்களோ, அவர்கள்தான் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றுகிறார்கள். இனிமேல் யாராவது உங்களிடம் அவர் உன்னை பற்றி இப்படி அவதூறு பேசினாரே, ஏன் நீ பதில் சொல்லவில்லை என்று கேட்டால் சிறு புன்னகைத்துவிட்டு, பிறகு என் வாழ்க்கைதான் அதற்கு பதில், மற்றவர்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுங்கள். சுவாமி விவேகானந்தரின் வேத வாக்கு, எழுந்திரு, விழித்துக்கொள், இலக்கை அடையும் வரை நிற்காதே. இந்த 7 எச்சரிக்கைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். உங்களை பற்றி பிறர் சொல்லும் அவதூறுகளை புறக்கணியுங்கள். உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஆற்றலை சேமியுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உயர்வீர்கள். நீங்கள் ஒளிர்வீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய காணொளிகள் முதலில் உங்களை வந்தடைய பெல் ஐகானை அழுத்தவும். இந்த 7 எச்சரிக்கைகளில் எது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள். வாருங்கள், ஒன்றிணைந்து நம் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். சுவாமி விவேகானந்தரின் வழியில் நடந்து வெற்றி பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.